குடும்பம் என்பது பசுமையான மரத்தை போன்றது. அதில் மனைவி என்பவர் வேர், கணவன் என்பவர் அடிமரத்தண்டு, பிள்ளைகள் என்பவர்கள் இலைகளும் மலர்களும். அந்த மரத்தில் விளையும் சுவை மிகுந்த பழங்கள்தான் அறச்செயல்களாகும். மரமானது பல்வேறு விதமான ஜீவராசிகளுக்கும் பயனளிப்பது போல் நமது குடும்பம் என்னும் மரம் மற்றவர்களுக்கு பயன் தர வேண்டும் என்கிறார். பாலுக்குள் இருக்கும் நெய் நம் கண்களுக்கு எளிதில் தெரிவதில்லை. அவ்வாறே உண்மையான பக்தியினால் மட்டுமே இறை சக்தியை உணர முடியும். நெருப்பு எரியும் இடத்தில்தான் புகை கிளம்பிக் கொண்டிருக்கும். நெருப்பினால் நமக்கு தேவையானவற்றை சூடுபடுத்திக் கொள்ளலாம், மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் புகையினால் எந்த ஒரு பயனும் விளையப் போவதில்லை என்கிறார். வயல்களில் தூவப்படும் சில விதைகளே பல ஆயிரம் மடங்கு பயிர்களை திருப்பித் தருகின்றன. அதைப்போல ஒருவர் செய்யும் நன்மையும் தீமையும் அவர்கள் செய்ததற்கு ஏற்ற வகையில் பல மடங்காக பெருகி அவரிடமே திரும்ப வந்து சேரும் என்பதாக அழகான பொன்மொழிகளை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். வாரியார் சுவாமிகள் ஒரு கோவிலில் திருவிளையாடல் புராணம்